மகர ராசி அன்பர்களே, 5 கிரகங்கள் இணைவு, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடான கும்பத்தில் 5 கிரகங்கள், அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இணைவு. எந்தெந்த கிரகங்கள் இணைவு? புதன் பகவான். புதனுங்கிறது 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடிய புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில். சுக்கிரன் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தில். சூரிய பகவான் அட்டமாதிபதி, வலிவேதனை கொடுக்கக்கூடிய சூரியன், தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில். ராகு அங்கே இருக்கார், 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 23ஆம் தேதி 2ஆம் இடத்துல போய் அமர இருக்கிறது. அப்போது இந்த 5 கிரகங்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக குடும்பத்தில் தனஸ்தானத்தில் நிறைய மாற்றங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அப்போ குடும்பத்தில் உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஒரு புதிய உறவு அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று குழந்தை பாக்கியத்தில் வரக்கூடிய அமைப்பாக இருக்கலாம், அல்லது திருமண உறவுகள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இணைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கு இருக்கார். புத்திசாலித்தனம் மிக்க புதன் அங்கு இருக்கிறதுனால புத்திசாலித்தனமான பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். சூரியனை போல பேசக்கூடிய தன்மை, அறிவார்ந்த தன்மையோடு பேசக்கூடிய தன்மை, இதெல்லாம் புத்திசாலித்தனம், அறிவாற்றல் இதெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன, சில சமயங்களில் கோபம் ஆக்ரோஷம் வெளிப்படுத்தும், நிதானத்தன்மையை இழந்துவிடும் சில சமயங்களில். ஏன் சொல்கிறேன்னா, 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் அங்கே இணையுது. சூரியனும் செவ்வாய் உஷ்ண கிரகங்களும் அங்கே இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்த பேச்சு கடுமையாக்கிவிடும். அப்போ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம், அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம் மகரத்துக்கு. மற்றபடி தொழில் ரீதியில், உத்தியோக ரீதியில், வியாபார ரீதியில் நுணுக்கங்கள் மேம்படும். தன்னுடைய லாபத்துக்காக, தன்னுடைய தொழிலுக்காக, தன்னுடைய தொழில் அபிவிருத்திக்காக தன்னுடைய பேச்சு அழகாக அற்புதமாக திட்டமிடுதல் இதெல்லாம் நல்லா இருக்கும். சில சமயங்கள் கோபத்தை கொடுக்கும், அந்த கோபத்துக்கு மட்டும் போகக்கூடாது. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அங்கே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, பாக்கியத்துக்காகவும் தொழிலுக்காகவும் உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் தொழிலில் ஏதாவது ஒரு வகையில் நான் ஒரு மேம்பாடு அடையணும். ஏன்னா கடந்த ஒரு 7.5 வருடங்களாக சில சமயங்களில் நிறைய அனுபவ பாடங்களை, அந்த 7.5 சனியில் நிறைய அனுபவங்களை இந்த மகரத்துக்கு கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். அந்த அனுபவங்களின் வாயிலாக தான் இப்போ நீங்கள் செயல்பட போகிறீங்க. அப்போது இனிமேல் உங்களுடைய செயல்பாடுகள் தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் ஒரு பாதை, அதாவது அனுபவத்தின் வாயிலாக, ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வாயிலாக ஒரு திறம்பட செய்யக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. நிறைய அசிங்கப்பட்டிருக்கீங்க, அவமானப்பட்டிருக்கீங்க. உறவண்ணை என்ன, பணமண்ணை என்ன, வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் இப்போ அடுத்த மேம்பாடு நிலைக்கு செல்ல போகிறீர்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன். இந்த 6, 8ஆம் அதிபதிகள் அந்த இடத்துல இருக்கும்போது, 8ஆம் அதிபதி சூரியன், 6ஆம் அதிபதி புதன், 12ஆம் அதிபதியான குரு, இந்த 6, 8, 12 அந்த இடத்துல வருதுனால திடீர் பண வரவும் உண்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டி இருந்த பணம், அல்லது இன்சூரன்ஸ் வழியாகவோ, அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப நாளாக, அதாவது ஒரு விற்காத நிலம் விற்று, ஸோ ஒரு திடீர் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். கடன் என்பது, கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். கடனை வாங்கணும் அல்லது கடனை அடைக்கணும், தொழிலுக்காக கடனை விரிவுபடுத்தணும். ஸோ இப்போ கடனை பற்றிய சிந்தனைகள் உங்கள் ஆழ் மனதில் ஓடிட்டே இருக்கும். ஒன்று கடன் அடைக்கிறது அல்லது கடனை வாங்குறது. ஸோ இது எது செய்தாலும் அது பாசிட்டிவுக்காக செய்யுங்க, தப்பில்லை.
அதே சமயத்தில் சூரியன் 8ஆம் அதிபதி, சூரியன் அட்டமாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த சூரியன் 8ஆம் இடத்தையே பார்க்குறார். அப்போது அரசு காரியங்களில் வெற்றி உண்டுன்னு சொல்லுவேன். எதிர்பாராத விதத்தில் வெற்றி உண்டு. இந்த அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய மகரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 வருஷமாக ப்ரமோஷன் இல்லை, 2 வருஷமாக ப்ரமோஷன் இல்லை, ஒரு இடமாற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகரத்துக்கு திடீர் ப்ரமோஷன், திடீர் இடமாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டிராவல் செய்யக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர்த்துக்கு உண்டு. தொழில் ரீதியாக அல்லது வியாபார ரீதியாக உங்கள் ஊரை விட்டு வெளியே ஒரு சிறு தூர அல்லது தூர தேச பிரயாணத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். அப்போ டிராவல் என்பது நிச்சயமாக உண்டு, அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. வேலை பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த மகரத்துக்கு வேலை கிடச்சிரும். ஏதோ ஒரு வேலையில் இருந்துகிட்ருக்கீங்க பாருங்கள், இப்போ தான் உங்கள் மனசில் ஆள் மனசில் தோணும், நான் படித்த படிப்பு வேறு, நான் பார்க்குற வேலை வேறு. ஸோ நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை இப்போ நிச்சயமாக ஆழ்மனதில் தோன்றும். அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மகரத்துக்கு இந்த காலகட்டம் வேலை உண்டு, நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு இந்த 5 கிரகங்களை பார்க்குறார். அப்போ உங்கள் முயற்சியால், அந்த குருங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, நிச்சயமாக உங்கள் முயற்சியால், உங்கள் தன்னம்பிக்கையால் வெற்றி கிடைக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற ஆர்வம் நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். ஏன்னா சூரியன் தன் வீட்டை சிம்மத்தை பார்த்து வலுப்படுத்துது. இந்த 5 கிரகங்கள் சிம்மமனையை பார்க்குது. ஆளுமை மிக்க அந்த சிம்மத்தை பார்க்கறதுனால ஆளுமை தன்மைக்காக அட்மினிஸ்ட்ரேஷனில் போகணும், அட்மினிஸ்ட்ரேஷனை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அதுக்காக விசா அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன், அல்லது வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கணும். ஸோ இந்த எண்ணங்கள் உங்கள் மனசில் தோன்றும், அதை செயல்படுத்துவீங்க, அதில் வெற்றியும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வத்தினுடைய அருள் ஆசியால் இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு உண்டு. ஏன்னா குழந்தை காரக கிரகமான குரு பகவான் இப்போ வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா. இப்போ இந்த காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து அந்த குழந்தை ஸ்தான கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனை பார்க்குறார். அப்போ குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தான கிரகத்தை பார்க்குகின்ற காரணத்தாலும் 2ஆம் இடத்தில் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக அந்த நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நிறைய செலவு செய்தோம், நம்ம குடும்பத்தை எல்லாமே இருக்குது, தொழில் இருக்குது, வேலை இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் குழந்தை பாக்கியம் என்கின்ற அந்த ஒரு கவலை மட்டும் இருக்கக்கூடிய அந்த மகரத்துக்கு அந்த கவலையை போக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அப்போது இந்த 6 8ஆம் அதிபதிகள் 12 கனெக்ட் ஆகிறதுனால ஒரு இன்ப அதிர்ச்சிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இல்லாத கிடைக்காத ஒன்று, நடக்காத ஒன்று நடந்துருச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துருச்சு. ஒரு வேலை கிடைக்காமல் ஒரு 2 மாதம் போராடிட்டு இருந்தேன், வேலை கிடச்சிருச்சு. ஒரு இடமாற்றம் கிடச்சிருச்சு. திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது, இன்னார் இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், இப்படி ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும். ஏன்னா இந்த 5 கிரகங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடம் என்பது ஒரு வலிவேதனை அல்லவா. ரொம்ப நாளாக ஒரு வழக்கு இருக்குது சார், ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு கொண்டிருக்கு, அது தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்கள் முயற்சியால் நிச்சயமாக நடக்கும். அப்போது நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு அமையப்பெறும்.